நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. நியாயத்தீர்ப்பு அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நியாயத்தீர்ப்புனா அப்படி பயப்படுற மாதிரி அப்படி அல்ல. ஒரிஜினல் நியாயத்தீர்ப்புக்கு 2 காரியங்கள் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் தண்டனையும் இருக்குது, இன்னொரு பக்கம் ரிவார்ட்ஸும் இருக்கு. அதாவது பலனும் கொடுக்கிறார். வேதத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில எப்படி இருக்குன்னா, ஒரு 5 தாலந்து வாங்குறவன், 2 தாலந்து வாங்கினவன், அதுக்கப்புறம் 1 தாலந்து வாங்கினவன், இப்படி 3 பேர்த்தையும் குறித்து சொல்லுகிறார். இதுல அந்த 5 தாலந்து வாங்கினவருக்கும் 2 தாலந்து வாங்கினவருக்கு என்ன சொல்கிறார்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த எஜமான் என்ன சொல்கிறார் பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நீ அநேகத்துல உன்னை அதிகாரி வைப்பேன் என்று சொல்கிறார். இன்னொரு 1 தாலந்து வாங்கினவன் அவன் அது உண்மையா வேலை செய்யாததுனால அவன் என்ன சொல்றான்னா, புரோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குமா. ஆமென். சோ ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ரிவார்டும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் தண்டனையும் கிடைக்குது. அப்படின்னா இந்த நியாயத்திற்கு சிலருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு, சிலருக்கு அது சாபமாய் முடியுது. ஆமென். சிலர் நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் சிலர் நித்திய நரகத்துக்காகவும் போறாங்க. சரியா? சோ நியாயத்திற்கு குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரகாசமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ நமக்காக ஆண்டவர் ஒரு நீதியின் கிரீடம், பேதுரு சொல்லும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த அறிவும் இந்த ஆஞ்சையும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. ஆமென். சோ நியாயத்தீர்ப்பை குறித்து பயப்படுகிறதுக்கு அல்ல, நியாயத்தீர்ப்புல 2 காரியம் இருக்கிறது புரிந்து கொள்ளணும். முதலாவது,